கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, இன்றைய இறைச்செய்தியாக கலங்காதே நான் உன் கடவுள் என்கின்ற தலைப்பிலே இறை செய்தியை கொண்டு வருகிறேன். Praise the Lord. Hallelujah. எசாயா 41 அதிகாரம் 10 வசனத்தை வாசிக்க கேட்போம். அஞ்சாதே, நான் உன்னுடன் இருக்கிறேன். கலங்காதே, நான் உன் கடவுள். நான் உனக்கு வலிமை அளிப்பேன், உதவி செய்வேன். என் நீதியின் வலகரத்தால் உன்னை தாங்குவேன். Praise the Lord. Hallelujah. பிரியமானவர்களே, எதை நினைத்தும் கலங்காதீர்கள். இழந்து போனதை நினைத்து ஏங்காதீர்கள். பிரிந்து போனதை நினைத்து பதறாதீர்கள். காணாமல் போனதை நினைத்து பதறாதீர்கள். விண்ணுக்கும் மண்ணுக்கும் அதிபதியான இயேசு கிறிஸ்து நம்மோடு இருக்கின்றார். அவர் கடவுள், வாக்கு மாறாதவர். ஆகவே அவரை உறுதியாக பற்றி கொள்ளுங்கள். அவர் உங்களை கைவிடவே மாட்டார். நம் கடவுள் இயேசு நம்மோடு இருக்கின்றார், நம்முள் இருக்கின்றார், நமக்காகவே இருக்கின்றார். இயேசப்பா நம்மோடு இருக்கும்போது நமக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது. Praise the Lord. Hallelujah. சிறு பிள்ளைகள் அழும்போது அம்மாவோ அப்பாவோ அழாதே, நான் இங்கே தான் இருக்கிறேன் என்று சொல்வதை கேட்டதும் குழந்தை அழுவதை நிறுத்தி விடுகிறது. காரணம், தமது பெற்றோர் அருகில் தான் இருக்கிறார்கள், நமக்கு தீங்கு ஏதும் வராது என்கின்ற துணிச்சல் வந்து விடுகிறது. தொடர்ந்து மகிழ்ச்சியோடு விளையாடுகின்றது. அதுபோல உங்களுக்கு துன்பங்களும் துயரங்களும் கஷ்டங்களும் நஷ்டங்களும் தாங்க முடியாத இழப்புகளும் வரும்போது வேதனையின் உச்சக்கட்டத்தில் ஏசப்பா நீங்க எங்கே இருக்கிறீர்கள் என்று கதறும் போது அவர் உங்களுக்கு என்ன சொல்வார் தெரியுமா? அஞ்சாதே, திகையாதே, கலங்காதே மகனே, நான் உன்னோடு தான் இருக்கிறேன் என்று சொல்வார். ஆகவே பிரியமானவர்களே, நம்மை படைத்தவரே நம்மோடு இருக்கின்றார். கலங்காதீர்கள், அவர் உங்களை கைவிடவே மாட்டார். Praise the Lord. Hallelujah. உங்களை விட பலவான்களும் இயற்கையின் சீற்றங்களும் கொடிய கொள்ளைகளும் துஷ்ட மனிதர்களும் உங்கள் மீது இல்லாதவை பொல்லாதவை எல்லாம் சொல்லி தாக்க வரும்போது எனக்கு உதவி செய்ய யாரும் இல்லையே என்று சொல்லி கலங்காதீர்கள். எல்லோரும் என்னை கைவிட்டு விட்டார்கள் என்று சொல்லி மனம் உடைந்து போகாதீர்கள். கலங்காதே, நான் உன் கடவுள் என்று சொல்கின்ற நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எப்பொழுதும் உங்களோடு இருக்கின்றார். நீதியின் வலகரத்தால் உங்களை தாங்குவார், உங்களை தள்ளாட விட மாட்டார். நீங்கள் ஆண்டவருடைய கண்களிலே விலை ஏறப்பட்டவர்கள். Praise the Lord. Hallelujah. எசாயா 41 அதிகாரம் 13 வசனத்தை வாசிக்க கேட்போம். ஏனெனில் நானே உன் கடவுளாகிய ஆண்டவர், உன் வலக்கையை பற்றி பிடித்து அஞ்சாதே, உனக்கு துணையாயிருப்பேன் என்று உன்னிடம் சொல்பவரும் நானே. Praise the Lord. Hallelujah. பிரியமானவர்களே, உங்கள் வலகரத்தை பற்றி பிடித்துக் கொண்டு உனக்கு துணையாயிருப்பேன் என்று கூறுபவர் நம் கடவுள். ஆகவே கடவுளை எதிர்த்து யாரும் நிற்க முடியாது என்பதை தெளிவாக அறிந்து கொள்ளுங்கள். பிரியமானவர்களே, நீங்கள் கடவுளுடைய கரத்தை பிடித்துக் கொண்டு நடந்தால் ஒருவேளை அவருடைய கரத்தை விட்டு விட வாய்ப்பு உண்டு. அவர் உங்கள் கரத்தை பிடித்துக் கொள்ளுமாறு உங்கள் கரத்தை நீட்டி கொடுங்கள். அப்பொழுது எப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் நீங்கள் விழுந்து விடாதபடி இயேசப்பா உங்கள் கரத்தை உறுதியாக பற்றி கொண்டு உங்களுக்கு துணையாக இருந்து பரலோகத்தை நோக்கி கூட்டிக் கொண்டு செல்வார். Praise the Lord. Hallelujah. இயேசப்பா உங்கள் கரத்தை பற்றி பிடித்துக் கொண்டு உங்களுக்கு எப்பொழுதும் துணையாக இருக்க வேண்டும் என்று விரும்பினால் முதலாவதாக பரிசுத்த வாழ்வு வாழ வேண்டும். பொய் சொல்லக்கூடாது, திருடக்கூடாது, தம்பி தங்கைகள், அண்ணன் அக்கா, அப்பா அம்மா, தாத்தா பாட்டியை அடிக்க கூடாது, கெட்ட வார்த்தை பேசக்கூடாது, கோபப்படக்கூடாது, சினிமா சீரியல்களை பார்க்க கூடாது, செல்போனை உபயோகித்து கேம் விளையாடக்கூடாது, தேவையில்லாத எதையும் பார்த்து பொன்னான நேரத்தை வீணாக்க கூடாது. இரண்டாவதாக எப்பொழுதும் நம்மோடு இருந்து நமக்கு துணையாக இருக்கும் இயேசப்பா கூட அன்பாக பேச வேண்டும். அவரை மகிழ்ச்சிப்படுத்தக்கூடிய துதிப்பாடல்களை பாடி துதிக்க வேண்டும். வேதம் வாசித்து தியானம் செய்ய வேண்டும், ஜெபம் செய்ய வேண்டும். நல்ல ஒழுக்கமுள்ள பிள்ளைகளாக வாழ வேண்டும். பிறருக்கு எடுத்துக்காட்டான பரிசுத்த வாழ்வு வாழ வேண்டும். இயேசுவே ஆண்டவர், அவர் ஒருவரே கடவுள், அவரை மட்டுமே ஆராதிக்க வேண்டும் என்கின்ற சத்தியத்தை பலருக்கும் பறைசாற்ற வேண்டும். Praise the Lord. Hallelujah. மத்தேயு
14ஆம் அதிகாரம் 25 31 வரை உள்ள இறைவசனங்களை வாசிக்க கேட்போம். இரவின் 4ஆம் காவல் வேளையில் இயேசு அவர்களை நோக்கி கடல் மீது நடந்து வந்தார். அவர் கடல் மீது நடப்பதைக் கண்ட சீடர் கலங்கி ஐயோ பேய் என அச்சத்தினால் அலறினர். உடனே இயேசு அவர்களிடம் பேசினார். துணிவோடிருங்கள், நான் தான், அஞ்சாதீர்கள் என்றார். பேதுரு அவருக்கு மறுமொழியாக ஆண்டவரே, நீர்தாம் என்றால் நானும் கடல் மீது நடந்து உம்மிடம் வர ஆணையிடும் என்றார். அவர் வா என்றார். பேதுருவும் படகிலிருந்து இறங்கி இயேசுவை நோக்கி கடல் மீது நடந்து சென்றார். அப்பொழுது பெருங்காற்று வீசியதைக் கண்டு அஞ்சி அவர் மூழ்கும் போது ஆண்டவரே, என்னை காப்பாற்று என்று கத்தினார். இயேசு உடனே தம் கையை நீட்டி அவரை பிடித்து நம்பிக்கை குஞ்சியவனே, ஏன் ஐயம் கொண்டீர் என்றார். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. இயேசு கடல் மீது நடந்து படகை நோக்கி வருவதைக் கண்ட சீடர்கள் கலங்கி ஐயோ பேய் என்று சொல்லி அச்சத்தினால் அலறினார்கள். இயேசு அவர்களை பார்த்து அஞ்சாதீர்கள், துணிவோடிருங்கள், நான் தான் என்றார். ஒரு மனிதன் கடல் மீது நடப்பது என்றால் கூடாத காரியம். ஆகவேதான் சீடர்கள் அலறினார்கள். இயேசு சர்வ வல்லவர், அவர் கடவுள் என்கின்ற சத்தியத்தை சீடர்கள் அறிந்து கொள்ளுமாறு கடல் மீது நடந்து வந்தார். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, இயேசு சர்வ வல்லவர். விண்ணுலகையும் மண்ணுலகையும் படைத்தவர் அவரே. படைப்பு அனைத்தும் அவருக்கு கீழ்ப்படுகின்றன. ஆகவே நாம் ஆராதிக்கும் தெய்வம் சர்வ வல்லவர். அவர் ஒருவரே கடவுள். அவரே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்கின்ற உண்மையை அறிந்து கொள்ளுங்கள். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. பேதுருவுக்கும் கடல் மீது நடக்க ஆசை வந்துவிட்டது. ஆண்டவர் பேதுருவிடம் வா என்று சொல்ல அவரும் படகில் இருந்து இறங்கி கடல் மீது நடந்து சென்றார். அப்பொழுது பெருங்காற்று வீசியதைக் கண்டு அஞ்சி அவர் மூழ்கும் போது ஆண்டவரே, என்னை காப்பாற்று என்று கத்தினார். இயேசு உடனே அவரது கரத்தை பிடித்து தூக்கிவிட்டார். நம்பிக்கை குஞ்சியவனே, ஏன் ஐயம் கொண்டீர் என்றார். என்னிடம் நம்பிக்கை கொள்பவர் நான் செய்யும் செயல்களை செய்வர், ஏன் அவற்றை விட பெரியவற்றை செய்வர் என்கின்றார் இயேசு. பேதுருவின் விசுவாச குறைச்சலை கண்டு ஆண்டவர் கடிந்து கண்டார். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நீங்கள் ஆண்டவரும் மெசியாவுமாக விசுவாசித்து விசுவாசத்தில் வேரூன்றி நின்றால் இயேசுவின் நாமத்தினாலே அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்யலாம். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. எதை நினைத்தும் கலங்காதீர்கள். கஷ்டங்களும் நஷ்டங்களும் இழப்புகளும் வறுமையும் உங்களை நிலைகுலிய செய்யும் போது பேதுரு கத்தியது போல ஆண்டவரே, என்னை காப்பாற்றும் என்று கதறுங்கள். ஆண்டவர் உங்கள் கரத்தை பிடித்து தூக்கி விடுவார். இயேசு நம் கூடவே இருக்கும்போது நமக்கு எதிராக வரும் எல்லா தீமைகளை நன்மையாக மாற்றுவார். உடைந்த உள்ளத்தாருக்கு அருகில் இருந்து நைந்த நெஞ்சத்தாரை காப்பாற்றுபவர் நம் ஆண்டவர். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. விடுதலை பயணம் 14ஆம் அதிகாரம் 24 25 வரையுள்ள இறைவசனங்களை வாசிக்க கேட்போம். பொழுது புலரும் முன் நெருப்பும் மேகமுமான தூணிலிருந்து ஆண்டவர் எகிப்தியரின் அணிவகுப்புகளை பார்த்து அந்த எகிப்திய அணிவகுப்புகளை நிலைகுலிய செய்தார். அவர்களுடைய தேர்களின் சக்கரங்களை அவர் புதைந்து போக செய்ததால் தேரோட்டுவது அவர்களுக்கு கடினமாயிற்று. அப்பொழுது எகிப்தியர் இஸ்ராயலரிடமிருந்து நாம் ஓடி சென்று விடுவோம், ஏனெனில் ஆண்டவர் தாமே அவர்கள் சார்பாக நின்று எகிப்தியராகிய நமக்கு எதிராக போராடுகிறார் என்றனர். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. ஆண்டவர் அதிகமாக அன்பு செய்த இஸ்ராயல் மக்களை துரத்தி எகிப்திய படை வந்தது. ஆண்டவர் எகிப்திய படையை நிலைகுலிய செய்தார். அப்பொழுது எகிப்தியர் கூறியது, ஆண்டவர் தாமே அவருடைய மக்களுக்கு சார்பாக நின்று நமக்கு எதிராக போராடுகிறார், ஆகவே வாருங்கள் ஓடி போவோம் என்றார்கள். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, ஆண்டவருக்கு உகந்த பரிசுத்த வாழ்க்கை வாழுங்கள். அப்பொழுது ஆண்டவர் உங்கள் சார்பாக நின்று உங்கள் எதிரிகளை தோற்கடிப்பார். நான் ஏழை, அனாதை, திக்கற்றவன், எனக்கென்று யாரும் இல்லை என்று சொல்லாதீர்கள். நீங்கள் ஆண்டவருடைய கண்களிலே விலை ஏறப்பட்டவர்கள். நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அரசர்களுக்கெல்லாம் அரசர், ஒரே கடவுள். உங்களுக்காக யுத்தம் செய்வார், நித்திய பேரின்ப வீட்டில் சேர்த்துக் கொள்வார். ஏசப்பா உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக.
Praise the Lord. Hallelujah. வாருங்கள் ஜெபிப்போம். விண்ணுக்கும் மண்ணுக்கும் அதிபதியான இயேசப்பா, நாங்கள் கலக்கமுற்று தள்ளாடும் போதும் எதிர்காலத்தை நினைத்து அஞ்சி நடுங்கும் போதும் எங்கள் கரத்தை உறுதியாக பற்றி கொண்டு கலங்காதே நான் உன் கடவுள் என்று சொல்லி திடப்படுத்துகின்ற கிருபைக்காக நன்றி அப்பா. எத்தனையோ நேரங்களில் நானும் எங்கள் குடும்பமும் கலக்கமுற்று தள்ளாடும் போது எங்களை கைவிடாமல் காத்திருக்கும் தெய்வமே நன்றி அப்பா. எங்கள் மீது நீர் வைத்திருக்கும் அன்பு மகா பெரியது ஆண்டவரே நன்றி அப்பா. இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கும் எல்லோரையும் நிறைவாக ஆசீர்வதியும். அவர்களுடைய குடும்பங்களில் இருக்கும் பிரச்சனைகள், துன்பங்கள், துயரங்கள், பண கஷ்டங்கள், சமாதான குறைச்சல்கள் எல்லாவற்றையும் சரி செய்யப்பா. ஏசப்பா, நாங்கள் எல்லோரும் உம்மை உறுதியாக பற்றி கொண்டு விசுவாசத்தில் நிலைத்திருக்க நீர் ஒருவரே உண்மையான கடவுள் என்று அறிக்கையிட எங்களுக்கு அருள் தாரும். இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறேன். என் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். Praise the Lord. Hallelujah. கலங்கி நின்ற வேளையில் கைவிடாமல் காத்தீரே தகப்பனே, தகப்பனே. கலங்கி நின்ற வேளையில் கைவிடாமல் காத்தீரே தகப்பனே, தகப்பனே. நீர் போதும் என் வாழ்வில், நீர் போதும் என் வாழ்வில், நீர் போதும் என் வாழ்வில், நீர் போதும் என் வாழ்வில். கலங்கி நின்ற வேளையில் கைவிடாமல் காத்தீரே தகப்பனே, தகப்பனே. உடைந்த நொந்த உள்ளத்தோடு அருகில் நீர் இருக்கின்றீர். உடைந்த நொந்த உள்ளத்தோடு அருகில் நீர் இருக்கின்றீர். தாங்கிடும் பலம் தந்து தப்பிச் செல்ல வழி செய்யும் தகப்பனே, தாங்கிடும் பலம் தந்து தப்பி செல்ல வழி செய்யும் தகப்பனே, தகப்பனே. நீர் போதும் என் வாழ்வில், நீர் போதும் என் வாழ்வில், நீர் போதும் என் வாழ்வில், நீர் போதும் என் வாழ்வில். கலங்கி நின்ற வேளையில் கைவிடாமல் காத்தீரே தகப்பனே, தகப்பனே. நித்திய அன்பால் அன்பு கூர்ந்து பேரன்பால் இழுத்து கொண்டீர். நித்திய அன்பால் அன்பு கூர்ந்து பேரன்பால் இழுத்து கொண்டீர். காருணியம் தயவாள் காலமெல்லாம் சூழ்ந்து காக்கும் தகப்பனே, காருணியம் தயவாள் காலமெல்லாம் சூழ்ந்து காக்கும் தகப்பனே, தகப்பனே. நீர் போதும் என் வாழ்வில், நீர் போதும் என் வாழ்வில், நீர் போதும் என் வாழ்வில், நீர் போதும் என் வாழ்வில். கலங்கி நின்ற வேளையில் கைவிடாமல் காத்தீரே தகப்பனே, தகப்பனே. ஆமென்.